மகர ராசி நேயர்களே, நீங்கள் கடந்த காலங்களில் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பீர்கள் என்று உங்களுக்கே தெரியும். அதாவது பெற்றோருடன் ஏற்பட்ட அமைதியான மோதல்கள். மகர ராசியினர் பொதுவாக பெற்றோர் மீது மிகுந்த மரியாதையும் கொண்டவர்கள். ஆனால் கிரகங்களின் மாறுபட்ட சஞ்சாரத்தால் பெற்றோர்களுக்கும் உங்களுக்கும் இடையே உள்ள தலைமுறை இடைவெளி ஒரு அமைதியான போர்க்களத்தையே உருவாக்கியிருக்கும். அவர்கள் உங்கள் மீது வைத்திருந்த எதிர்பார்ப்புகளும் நீங்கள் சந்தித்த யதார்த்தமான வாழ்க்கை சூழ்நிலைகளுக்கும் ஒன்றோடு ஒன்று மோதி கொண்டிருக்கும். நீங்கள் எடுத்த சில நியாயமான முடிவுகளை அவர்கள் ஏற்றுக்கொள்ளாமல் உங்களை கடிந்து கொண்டிருக்கலாம். வெளிப்படையாக சண்டையிட முடியாமல், அதே சமயம் அவர்களின் கருத்துக்களுக்கு உடன்படவும் முடியாமல் உங்களுக்குள் ஒரு அமைதியான மோதல் நிலவி இருக்கும். உங்களின் கஷ்டங்களை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லையே என்ற ஆதங்கமும், அவர்களின் உடல்நிலை மற்றும் மனநிலை குறித்த கவலையும் உங்களை இருதலை கொள்ளி இரும்பாக தடித்திருக்கும். அதாவது பெற்றோருக்கும் உங்களுக்கும் அமைதியான மோதல்கள் நிறையவே ஏற்பட்டிருக்கும். நீங்கள் பெற்றோர் மீது நிறைய மரியாதையும் பற்றும் கொண்டவர்கள். ஆனா உங்களுக்கு கனவு வாழ்க்கை சரியில்லாத நேரத்துல தான் உங்களுக்கும் பெற்றோர்களுக்கும் இடையே ஒரு தலைமுறை இடைவெளியே நடந்திருக்கும். சொத்து சிக்கலால் ஏற்பட்ட பிரச்சனைகள் காரணமாக நீங்கள் பூர்வீக சொத்தோ அல்லது நீங்கள் கஷ்டப்பட்டு வாங்கிய சுய சம்பாத்திய சொத்தோ கடந்த காலங்களில் அது உங்களுக்கு நிம்மதியை தரவில்லை. மாறாக பெரும் தலைவலியே தந்திருக்கும். சொத்துக்களை பிரிப்பதில் பங்காளிகளிடையே ஏற்பட்ட முறையற்ற சண்டைகள், எல்லை தகராறுகள் அல்லது சொத்து வாங்கிய இடத்திலே ஏற்பட்ட வில்லங்கம் உங்களை நீதிமன்ற படிகளோ அல்லது காவல் நிலைய படிகளையோ ஏற வைத்திருக்கலாம். நியாயமாக உங்களுக்கு வர வேண்டிய பங்குகளையோ உரிமைகளையோ தட்டி பறிக்க பல சூழ்ச்சிகள் செய்திருப்பார்கள். சொத்துக்கான ஆவணங்களில் உங்களுக்கு ஏற்பட்ட குளறுபடிகள், போலி பத்திரங்கள் என பல வழிகளில் உங்களை அலைக்குளித்திருப்பார்கள். சொத்து என்பது ஒரு மனிதனுக்கு பாதுகாப்பை தர வேண்டும். ஆனால் உங்களுக்கோ அதுவே ஒரு பெரும் மன உளைச்சலாக மாறி உங்கள் நிம்மதியை கெடுத்திருக்கும். அதாவது நீங்கள் சொத்து சிக்கல்ல நிறையவே ஏற்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு மன நிம்மதியே போயிருக்கும். ஏன்டா நீங்க சுயமா பூர்வீக சொத்து இல்லை, நீங்களே கஷ்டப்பட்டு வாங்கிய சம்பாத்தியமான சொத்தையவும் உங்ககிட்ட பல நிறையவே புழுங்கர்கள் நினைச்சிருப்பாங்க. இவை அனைத்தும் உங்க கடந்த கால வாழ்க்கையில் எல்லாமே நடந்திருக்கும். உறவினர்களின் சுயநல போக்கு காரணமாகவே உறவினர் என்ற சொல்லுக்கு இலக்கணமே சுயநலம்தான் என்பதை மகர ராசிக்காரர்கள் கடந்த காலங்களில் நன்றாகவே உணர்ந்திருப்பீர்கள். உங்களுக்கு ஒரு நல்ல நிலைமை அல்லது கையில் பணம் இருந்த போது உங்களை சுற்றி வந்த உறவுகள் உங்களுக்கு ஒரு கஷ்டம் என்று வந்தபோது முகத்தை திருப்பி கொண்டு ஓடியிருப்பார்கள். உங்களுக்கு ஒரு உதவி தேவைப்பட்ட போது 1000 காரணங்களை சொல்லி நழுவியவர்கள் தங்களுக்கு ஒரு காரியமாக வேண்டும் என்றால் உங்கள் வீட்டு வாசலில் நின்றிருப்பார்கள். உங்களின் வளர்ச்சி கண்டு பொறாமைப்பட்டு உங்களை பற்றி புறம் பேசுவதை அவர்கள் வேலையாக கொண்டிருப்பார்கள். நீங்கள் வீழ்ச்சியடையும் போது கை கொடுத்து தூக்குவதற்கு பதிலாக உங்களை எள்ளி கையின் நகையாடி உங்கள் காயங்களின் உப்பை அள்ளி தடவிய பெருமை உங்கள் சொந்த பந்தங்களையே சாகும். நீங்கள் எவ்வளவு உறவினர்களோட சுயநல போக்கு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஏனென்றால் உங்களுக்கு உதவி செய்யாமல் அவர்களே உங்களுக்கு கஷ்டத்தை தந்திருப்பார்கள். நீங்க எப்ப சரிவ அப்படின்னு அவர்களே எதிர்பார்த்து கொண்டு இருந்திருப்பாங்க. இப்ப கீழே விழுந்ததுக்கு அப்புறம் உன்னை கை கொடுத்து தூக்காம உங்களுக்கு காயத்துல உப்பள்ளி போடுற மாதிரி இருந்திருக்கும். நண்பர்களோட துரோகம் உங்களுக்கு ரொம்பவே மன உளைச்சலை ஏற்படுத்தியிருக்கும். நண்பர்களை உங்கள் உயிராக நினைப்பது உங்கள் பலவீனங்களில் ஒன்றாகும். உடுக்கை இழந்தவன் கை கொள்ள உதவக்கூடிய நண்பர்கள் என்று நீங்கள் யாரை நம்பினீர்களோ அவர்களே உங்கள் முதுகில் குத்திய துரோகத்தின் வடுக்கள் இன்னும் ஆறாமல் இருக்கலாம். உங்கள் ரகசியங்களை பகிர்ந்து கொண்ட நண்பர்கள் அதை உங்களுக்கு எதிராக ஆயுதமாக பயன்படுத்தியிருப்பார்கள். உங்களுடன் இருந்து கொண்டே உங்களை வீழ்த்த நினைத்து துரோகிகளை உங்களால் அடையாளம் காண முடியாமல் போயிருக்கும். உங்கள் குற்றமல்ல, உங்களின் தூய்மையான அன்புதான் அதற்கு காரணமாகும். பண விஷயத்திலோ, தொழிலிலோ அல்லது தனிப்பட்ட வாழ்விலோ நண்பர்கள் செய்த துரோகம் உங்கள் மனதை வெகுவாக பாதித்திருக்கும். பகைவன் எரியும் கல்லை விட நண்பன் எரியும் பூ அதிகம் பலிக்கும் என்பதை நீங்கள் உணர்ந்த தருணங்கள் அவையாகும். உங்கள் நண்பனை இவ்வளவு துரோகம் செய்திருப்பார்கள் என்று நீங்கள் நினைத்து கூட பார்த்திருக்க மாட்டீர்கள். ஏனால் நீங்கள் யாரை ரொம்ப நம்பினீர்களோ அவர்களே உங்கள் முதுகு குத்தி துரோகத்தை நிறையவே ஏற்படுத்தியிருப்பாங்க. அதாவது எதிரான ஆயுதமாகவே மாறியிருப்பாங்க உங்களுக்கு. அது மட்டும் இல்லாம நீங்க வீழ்த்து நினைத்த துரோகியை கூட உங்களால் அடையாளம் காண முடியாம அளவுக்கு அவங்க இருந்திருப்பாங்க. இவை அனைத்தும் உங்கள் கடந்த கால வாழ்க்கையில் நடந்திருந்தால் நீங்கள் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நீ வரப்போகும் நாட்களில் மகர ராசிக்கு நல்லதாகவே நடக்கும். குழந்தைகளின் வாழ்க்கையில் நல்ல மாற்றம் வரும். உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலம் குறித்து நீங்கள் பட்டு வந்த கவலைகளுக்கு இனி முற்றுப்புள்ளி வைக்கப்படும். கல்வி, வேலைவாய்ப்பு என எந்த துறையாக இருந்தாலும் குழந்தைகளின் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய நேர்மறையான மாற்றம் உண்டாகும்.
உயர்கல்வி கற்க விரும்பும் பிள்ளைகளுக்கு அவர்கள் எதிர்பார்த்த நல்ல கல்லூரிகளில் இடம் கிடைக்கும். திருமண வயதில் இருக்கும் பிள்ளைகளுக்கு உகந்த வரன் அமைந்து மிக சிறப்பாக திருமணம் கூடி வரும். வெளிநாடு சென்று படிக்கவோ அல்லது வேலை பார்க்கவோ முயற்சி செய்த பிள்ளைகளுக்கு விசா மற்றும் பாஸ்போர்ட் தொடர்பான தடைகள் நீங்கி நற்செய்திகள் வந்து சேரும். நீ வரப்போகும் நாட்களில் உங்கள் குழந்தைகள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களே ஏற்படும். என்ற குழந்தைகள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய நேர்மையான மாற்றமே உண்டாகப் போகிறது இனி வரும் காலகட்டத்தில். ஏனென்றால் உங்கள் உயர்கல்வி கற்க விரும்பும் பிள்ளைகளுக்கு எதிர்பார்த்த நல்ல கல்லூரிகளே இடம் கிடைக்கும். அது மட்டுமல்லாமல் திருமண வயதில் இருக்கும் பிள்ளைகளுக்கு உகந்த வரன் வந்து அமையும். சனிக்கிழமை எல் தீபம் ஏற்றுவது பலன் தரும். மகர ராசியினருக்கு ஆயுள்காரனான சனி பகவானின் அருளை முழுமையாக பெற மிக எளிய மற்றும் சக்தி வாய்ந்த பரிகாரம் சனிக்கிழமை வழிபாடாகும். ஒவ்வொரு சனிக்கிழமையும் நல்லெண்ணெய் தீபத்தில் கருப்பையில் முடிச்சு கட்டி தீபம் ஏற்றி சனீஸ்வர பகவானை வழிபட்டு வருவதன் மூலம் உங்களின் 7 சனி மற்றும் கோட்சார சனியின் கெடுபலன்கள் முற்றிலும் குறையும். இந்த எல் தீப வழிபாடானது உங்கள் மனதில் இருக்கும் அத்தனை பயங்களையும் எதிர்மறை ஆற்றல்களையும் நீக்கி வாழ்க்கையில் ஒரு புதிய வெளிச்சத்தையும் நம்பிக்கையும் கொடுக்கும். தொழில் முடக்கம், கடன் தொல்லைகள் உள்ளவர்கள் இந்த வழிபாட்டை தொடர்ந்து செய்து வர மிக விரைவிலேயே நல்ல பலனை காண்பீர்கள். நீங்கள் சனிக்கிழமை தோறும் எல் தீபம் ஏற்றி வந்தீர்கள் என்றால் உங்களுக்கு அதிக பலன்களை தரும். ஏனால் உங்கள் ஆயுள்காரனான சனீஸ்வர பகவான் அருளை முழுமையாக பெற நீங்கள் சனிக்கிழமை வந்து நல்லெண்ணெய் தீபத்தில் வந்து கருப்பையில் முடிச்சு கட்டி தீபம் ஏற்றி வந்தீர்கள் என்றால் சனீஸ்வரன் பகவானோட வழிபாட்டு தான் உங்களை 7 சனி மற்றும் கோட்டரை சனி கெடுபலன்களை வந்து முற்றிலுமே குறைக்கும். சேமிப்பு வளர்ச்சி வந்து உங்களுக்கு இனிமேல் அதிகமாக தான் இருக்கும். இதுவரை எவ்வளவுதான் சம்பாதித்தாலும் கையில் பணம் தங்கவில்லை, வந்த வழி தெரியாமல் செலவாகிவிட்டது என்று புலம்பிய மகர ராசிக்காரர்களுக்கு இனி அந்த நிலை மாறும். வரவுகள் படிப்படியாக உயர்வது மட்டுமன்றி உங்களின் சேமிப்பு பழக்கமும் மிக அற்புதமாக வளர்ச்சி பெறும். தேவையற்ற ஆடம்பர செலவுகளை குறைத்து எதிர்கால பாதுகாப்பிற்காக பணத்தை சேமிக்க தொடங்குவீர்கள். வங்கிகளில் பிக்சட் டெபாசிட் மற்றும் தங்கம் மற்றும் மியூச்சுவல் ஃபண்ட் போன்ற பாதுகாப்பான வழிகளில் முதலீடு செய்வதற்கான வாய்ப்புகள் கைகூடி வரும். உங்களின் பழைய கடன்கள் அனைத்தும் அடைபட்டு நிம்மதியான நிதி நிலைமை உருவாகும். இனி வரப்போற நாட்களில் உங்களோட சேமிப்பு வளர்ச்சி வந்து நிறையவே அதிகமாகவே இருக்கும் இனி வரும் நாட்கள்ல. ஏன்னா உங்க சேமிப்போட பழக்கம் வந்து மிக அற்புதமான வளர்ச்சியை பெறப் போகிறது இனி வரும் நாட்களில். ஆடம்பர சேவைகள் செலவும் வந்து நீங்க தேவையற்றதை குறைச்சிருவீங்க. அது மட்டும் இல்லாம எதிர்கால பாதுகாப்புக்காகவே நீங்க பணத்தை நல்லாவே சேமிச்சு வைக்க தொடங்குவீங்க. அதாவது தங்கம் மற்றும் மியூச்சுவல் ஃபண்ட்ல போன்ற அந்த வழிகள்லாம் முதலீடு செய்வீங்க. வீடு மற்றும் சொத்து யோகம் கிடைக்கும் உங்களுக்கு. சொத்து வீடு என்பது பலருடைய கனவாக இருக்கும். அந்த கனவு நனவாகும் காலம் வந்து மகர ராசிக்கு தற்போது கைகூடி வந்துள்ளது. புதிய வீடு கட்டுவதற்கோ, நிலம் வாங்குவதற்கோ அல்லது பழைய வீட்டை புதுப்பிப்பதற்கோ ஏற்ற கிரக நிலைகள் சாதகமாக இருக்கு. வங்கிகளில் எதிர்பார்த்த வீட்டு கடன்கள் மிக எளிதாகவே ஒப்புதல் பெறும். வண்டி வாகன சேர்க்கையும் உண்டாகும். நீண்ட நாட்களாக புதிய கார் அல்லது 2 வீலர் வாங்க நினைத்தவர்களின் ஆசை நிறைவேறும். பூர்வீக சொத்துக்களில் இருந்த வில்லங்கங்கள் மற்றும் கோர்ட் வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக முடிந்து சொத்து கைக்கு வந்து சேரும். அதாவது வீடு மற்றும் சொத்து யோகம் வந்து உங்களுக்கு இனிமேல் நிறையாவே கிடைக்கப் போகிறது. அதாவது நீங்க புதிய வீடு கட்டுவதற்கு, நிலம் வாங்குவதற்கு அல்லது பழைய வீட்டை புதுப்பிக்கிறதுக்கு ஏற்ற நேரம் இதுதான் சரியான இனி வரப்போகும் நாட்களில் நடக்கும். அதாவது நீங்க வீட்டு கடன்கள் மற்றும் அதை நீங்க எளிதாகவே ஒப்புதல் பெறும் உண்டு. வண்டி வாகனங்களையும் நன்றாகவே சேர்க்கை உண்டாகும். நீங்கள் புதுசா காரு இல்லை 2 வீலர் வாங்க நினைத்திருப்பீங்கள். அதெல்லாம் இனி வரப்போகும் நாட்களில் நடக்கும். இது அனைத்தும் இனி வரப்போகும் நாட்களில் நடந்தால் நீங்கள் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். போகிறது இனி வரும் காலகட்டத்தில். ஏன்னா உங்கள் உயர்கல்வி கற்க விரும்பும் பிள்ளைகளுக்கு எதிர்பார்த்த நல்ல கல்லூரிகளே இடம் கிடைக்கும். அது மட்டுமல்லாமல் திருமண வயதில் இருக்கும் பிள்ளைகளுக்கு உகந்த வரன் வந்து அமையும். சனிக்கிழமை எல் தீபம் ஏற்றுவது பலன் தரும். மகர ராசியினருக்கு ஆயுள்காரனான சனி பகவானின் அருளை முழுமையாக பெற மிக எளிய மற்றும் சக்தி வாய்ந்த பரிகாரம் சனிக்கிழமை வழிபாடாகும். ஒவ்வொரு சனிக்கிழமையும் நல்லெண்ணெய் தீபத்தில் கருப்பையில் முடிச்சு கட்டி தீபம் ஏற்றி சனீஸ்வர பகவானை வழிபட்டு வருவதன் மூலம் உங்களின் 7 சனி மற்றும் கோட்சார சனியின் கெடுபலன்கள் முற்றிலும் குறையும். இந்த எல் தீப வழிபாடானது உங்கள் மனதில் இருக்கும் அத்தனை பயங்களையும் எதிர்மறை ஆற்றல்களையும் நீக்கி வாழ்க்கையில் ஒரு புதிய வெளிச்சத்தையும் நம்பிக்கையும் கொடுக்கும். தொழில் முடக்கம், கடன் தொல்லைகள் உள்ளவர்கள் இந்த வழிபாட்டை தொடர்ந்து செய்து வர மிக விரைவிலேயே நல்ல பலனை காண்பீர்கள். நீங்கள் சனிக்கிழமை தோறும் எல் தீபம் ஏற்றி வந்தீர்கள் என்றால் உங்களுக்கு அதிக பலன்களை தரும். ஏனால் உங்கள் ஆயுள்காரனான சனீஸ்வர பகவான் அருளை முழுமையாக பெற நீங்கள் சனிக்கிழமை வந்து நல்லெண்ணெய் தீபத்தில் வந்து கருப்பையில் முடிச்சு கட்டி தீபம் ஏற்றி வந்தீர்கள் என்றால் சனீஸ்வரன் பகவானோட வழிபாட்டு தான் உங்களை 7 சனி மற்றும் கோட்டரை சனி கெடுபலன்களை வந்து முற்றிலுமே குறைக்கும்.
சேமிப்பு வளர்ச்சி உங்களுக்கு இனிமேல் அதிகமாக தான் இருக்கும். இதுவரை எவ்வளவுதான் சம்பாதித்தாலும் கையில் பணம் தங்கவில்லை, வந்த வழி தெரியாமல் செலவாகிவிட்டது என்று புலம்பிய மகர ராசிக்காரர்களுக்கு இனி அந்த நிலை மாறும். வரவுகள் படிப்படியாக உயர்வது மட்டுமன்றி உங்களின் சேமிப்பு பழக்கமும் மிக அற்புதமாக வளர்ச்சி பெறும். தேவையற்ற ஆடம்பர செலவுகளை குறைத்து எதிர்கால பாதுகாப்பிற்காக பணத்தை சேமிக்க தொடங்குவீர்கள். வங்கிகளில் பிக்சட் டெபாசிட் மற்றும் தங்கம் மற்றும் மியூச்சுவல் ஃபண்ட் போன்ற பாதுகாப்பான வழிகளில் முதலீடு செய்வதற்கான வாய்ப்புகள் கைகூடி வரும். உங்களின் பழைய கடன்கள் அனைத்தும் அடைபட்டு நிம்மதியான நிதி நிலைமை உருவாகும். இனி வரப்போற நாட்கள்ல உங்களோட சேமிப்பு வளர்ச்சி நிறையவே அதிகமாகவே இருக்கும் இனி வரும் நாட்கள்ல. ஏன்னா உங்க சேமிப்போட பழக்கம் மிக அற்புதமான வளர்ச்சியை பெறப் போகிறது இனி வரும் நாட்களில். ஆடம்பர சேவைகள் செலவும் நீங்க தேவையற்றதை குறைச்சிருவீங்க. அது மட்டும் இல்லாம எதிர்கால பாதுகாப்புக்காகவே நீங்க பணத்தை நல்லாவே சேமிச்சு வைக்க தொடங்குவீங்க. அதாவது தங்கம் மற்றும் மியூச்சுவல் ஃபண்ட்ல போன்ற அந்த வழிகள்லாம் முதலீடு செய்வீங்க. வீடு மற்றும் சொத்து யோகம் கிடைக்கும் உங்களுக்கு. சொத்து வீடு என்பது பலருடைய கனவாக இருக்கும். அந்த கனவு நனவாகும் காலம் மகர ராசிக்கு தற்போது கைகூடி வந்துள்ளது. புதிய வீடு கட்டுவதற்கோ, நிலம் வாங்குவதற்கோ அல்லது பழைய வீட்டை புதுப்பிப்பதற்கோ ஏற்ற கிரக நிலைகள் சாதகமாக இருக்கு. வங்கிகளில் எதிர்பார்த்த வீட்டு கடன்கள் மிக எளிதாகவே ஒப்புதல் பெறும். வண்டி வாகன சேர்க்கையும் உண்டாகும். நீண்ட நாட்களாக புதிய கார் அல்லது டூ வீலர் வாங்க நினைத்தவர்களின் ஆசை நிறைவேறும். பூர்வீக சொத்துக்களில் இருந்த வில்லங்கங்கள் மற்றும் கோர்ட் வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக முடிந்து சொத்து கைக்கு சேரும். அதாவது வீடு மற்றும் சொத்து யோகம் உங்களுக்கு இனிமேல் நிறையாவே கிடைக்கப் போகிறது. அதாவது நீங்க புதிய வீடு கட்டுவதற்கு, நிலம் வாங்குவதற்கு அல்லது பழைய வீட்டை புதுப்பிக்கிறதுக்கு ஏற்ற நேரம்